இதுக்கெல்லாம் உனக்கு எப்பவோ பதில் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீ கேக்குறப்பெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ ஜெயில இருக்கிறதுக்கு பதிலா உன் வீட்டையே ஜெயிலா மாத்தணும்னு தான் நினைச்ச. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற. போதுமா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க. நீ ஏன் கழுத்துல இந்த மஞ்ச கைத்த கட்டினியே, அது மனசாட்சியோட பண்ண வேலைதானா? ஏய், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு உன்கிட்ட ஒத்துக்கிட்டேன்ல. அப்படின்னா அந்த தப்புக்கு உண்டான தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். நான் அனுபவிக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா என் குடும்பத்தை விட்டுரு, இவங்க எல்லாரையுமே விட்டுரு. இப்ப உன்னால என் அண்ணன் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாரு தெரியுமா? அப்படியா? வெரி குட். இங்க பாரு, எனக்கு எங்க அண்ணன் ரொம்ப முக்கியம். உன்னால அவர் இப்படி கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்க முடியாது. நீ ஏதோ லிஸ்ட் எழுதி கொடுத்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அந்த வேலையெல்லாம் இனிமே வச்சுக்காத. வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவ? என்னமோ பெருசா சவுண்ட் விட்டுட்டு இருக்க. நான் எழுதி கொடுத்தத பார்த்ததும் இதெல்லாம் எப்படி வாங்கி கொடுக்கறது, பணத்துக்கு என்ன பண்றதுன்னு பயம் வந்துருச்சா? அதுக்குதான் இப்ப வந்து கத்திக்கிட்டு இருக்கியா? உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஏய், என்னடி சொல்ற? சொன்னா கேளு, நீ தள்ளி போய் நில்லு. நான் ஏன் நீ போணும்? கார்த்தி, வீணா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காத. இதனால இப்ப நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை எதுவுமே தீர போறது இல்ல. மேலும் மேலும் பிரச்சனை அதிகமாகிட்டு தான் போகும். அத புரிஞ்சுக்கோ. நீ வா, அப்பா, நீ வா முதல்ல. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஏய், என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேட்ட? ஆம்பளையான்னு கேட்டல? நான் ஆம்பளை தாண்டி. ஆம்பளை தாண்டி. நீ ஆம்பளையா? நீ ஆம்பளைன்னு எதை வச்சு சொல்ற? குடிச்சிட்டு வந்து என் கழுத்துல ஃபோர்ஸ் பண்ணி மஞ்ச கைத்த கட்டினியே, அதனால நீ ஆம்பளை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் உனக்கு சவால் விட்டு சொல்றேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா நான் கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பொருளையும் ஒண்ணு விடாம வாங்கிட்டு வந்து குடு. அதுக்கப்புறம் நீ ஆம்பளை தான் நான் ஒத்துக்கிறேன். இங்க பாரு, தேவையில்லாம என்ன இப்படி வெறுப்பேத்தி என் குடும்பத்தை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. அப்படின்னா உன்னால நான் கேட்டது எல்லாமே வாங்கி தர முடியாது, அப்படிதானே? அப்போ நீ ஆம்பளை இல்லங்கறத ஒத்துக்கிட்டு வீட்ல இருக்கிற யாராவது புடவையை வாங்கி கட்டிக்கோ. போடா. என்ன சொன்ன? கார்த்தி, யூ ராஸ்கல், ஏன் கையவ பிடிக்கிற? சத்யா, என்ன டச் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். என்ன அடிக்கிற? கார்த்தி, இதுக்கு தான் பிரச்சனை வேண்டாம்னு நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்ட, கேட்டியாடா? என்ன சத்யா, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? இவன் கிட்ட வேற எப்படி பிஹேவ் பண்றது? இவனுக்கு உண்மையிலேயே இவங்க அண்ணன் மேலயும் இந்த குடும்பத்து மேலயும் அக்கறை இருந்திருந்தா இவ ஆரம்பத்திலேயே என்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க மாட்டான். ஏய், யாரு உங்ககிட்ட பிரச்சனை பண்றது? நீதான்டா, நீதான் பிரச்சனை பண்ண. என் வண்டிக்கு குறுக்க கொண்டு வந்து உன் வண்டியை நிறுத்தி பிரச்சனைய ஸ்டார்ட் பண்ணதே நீதான். அதுக்காக கோவமா நான் உன்னை அடிச்சப்போ என்ன திருப்பி அடிச்சதும் நீதான். அந்த பிரச்சனைய பெருசாக்கி அதுக்கு என்ன பழி வாங்குறதுக்காக என் கழுத்துல மஞ்ச கைத்த கட்டினதும் நீதான். இப்ப நான் எழுதி கொடுத்த லிஸ்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாம என்கிட்ட வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்றதும் நீதான். ஏய், யாருக்கடி வக்கல்ல? எனக்கா? ஆமா, அதனாலதான் என் சவாலை ஏத்துக்காம சும்மா சவுண்ட் விட்டுட்டு இருக்க. ஏய், எனக்கு என்னடி? உன் சவாலை நான் ஏத்துக்கிறேன். இப்ப என்ன? அப்படின்னா நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா பேசு. இல்லனா நீ ஆம்பளை இல்லன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் சும்மா இங்க நின்னு சவுண்ட் விட்டுட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல?
சத்யா, நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ இதுல தலையிடாத. இது எனக்கும் அவனுக்கும் இருக்கிற பிரச்சனை. நீ அதான் என்கிட்ட வந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்ட. நானும் எனக்கு வேண்டியது எல்லாமே லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன். நான் கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பொருளும் இங்க வரணும். அதை விட்டுட்டு சும்மா என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா எந்த யூஸும் கிடையாது. இதனால எதுவும் மாறாது. நான் கேட்ட பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கலனா நான் இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். பேசுறது மட்டும் இல்ல, நான் செஞ்சும் காட்டுவேன்.